இன் ஃபியூச்சர் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சூரியவன்ஷி ஆர்ஆர்ல இருந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கா? எஸ் கை, சூரியவன்ஷி மாதிரி ஒரு சீட் கோட எல்லா டீமும் வச்சுக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ கண்டிப்பா அவருக்கான ட்ரேட் ஆஃபர்ஸ் டீம் வந்து ஆர்ஆர் கிட்ட வைப்பாங்களா? அண்ட் என்ன நடந்தா ஆர்ஆர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி சூரியவன்ஷியை ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்களா, நம்மளெல்லாம் வீட்டுக்கு போன சொன்ன ஒரு டீமு நேற்று அவங்களே வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் என்ன மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமை. அண்ட் அந்த ட்ரோலுக்குலாம் அவங்க வந்து டிசர்வ்டா அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று என்ன ஒரு பீக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கைஸ். எஸ், நம்ம டீம் வெளியே போயிட்டாங்க, பிளே ஆஃப் கூட வரல, எல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம டீமை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு டீமு என்ன போய் கப்பா அடிச்சிட்டாங்க. எஸ், நெவர் ஃபர்கெட் நெவர் ஃபர்கிவ். இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாதி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து அடுத்த ஃபேவரட் டீமாக வந்து எஸ்ஆர்ஹெச் தான் இருந்துச்சு. பேட் கமின்ஸ் ஹெட்டு, அபிஷேக், இந்த பக்கம் இஷான் கிஷன் இருக்காரு. இஷான் கிஷன்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த ஒரு பிளேயர். என்ன ஒரு கம்பேக் கொடுத்து இந்திய டீமுக்குள்ளே வந்தார், வா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மலாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ இஷான் கிஷனுமே வந்து ஜார்க்கண்ட்லேருந்து வந்த ஒரு விக்கெட் கீப்பர், தலையோட ஊர் அப்படின்றனால அவரை நம்ம ஒரு ஸ்பெஷல் இடத்துல தான் வந்து வச்சிருந்தோம், அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர்லாம் கொடுத்து. ஆனால் அன்னைக்கு ஒன்று பண்ணாம பாருங்க. எஸ், அந்த மூமெண்ட்ல வந்து ஜெயிச்சிருக்கான், பண்ணதான் செய்வான் அப்படின்னாலும் உள்ள பயங்கரமான கோவம் வந்து இந்த இஷான் கிஷன் மேல எல்லாருக்குமே உருவாச்சு. அதான் உண்மை. அன்னைக்கு வந்து ஜஸ்ட் விசில் மட்டும் அடிக்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணிருக்கலாம். ஆனா ஃபேன்ஸை பார்த்து போங்க 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 அப்படின்னு சொன்னதெல்லாம் லைக் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அந்த டைமில் அந்த ஸ்பாட் லைட்டை வந்து தேடிக்க அட்டென்ஷன் சீக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், அன்னைக்கு நல்ல இன்னிங்ஸு சூப்பராக ஆடினா. அன்னைக்கு 50 போட்டப்ப எல்லாருமே வந்து சேரும் பண்ண தான் செஞ்சாங்க. ஸோ ஜெயிச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓவராக ஆடினதுக்கு இன்னைக்கு கரெக்டாக வந்து ஆர்ஆர் சிறப்பாக செஞ்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்னா ஆர்சிபி வந்து ஜிடியை போட்டு பொழந்து லைக் ஜிடியெல்லாம் ஏன்டா கிரிக்கெட் ஆடுறோன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு ரஜத் பட்டிதார் அடிச்ச அடியில். பார்ப்போம், அடுத்த மேட்ச்சில் தான் ரிவெஞ்ச் எடுத்து திருப்பி ஃபைனல்ஸுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிடிலாம் ஃபைனல்ஸுக்கு போனால் ஆர்சிபிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆர்ஆருக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு இருக்குது. எஸ், அந்த சூரியவன்ஷி அந்த மான்ஸ்டரை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். இந்த ரியல் மான்ஸ்டரை பற்றி பார்ப்போம். இந்த சூரியவன்ஷியும் கோவும் போய் அடுத்து இந்த ஜிடியும் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த எஸ்ஆர்ஹெச் மேலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு புது வெறுப்பு தான் வந்து உண்டாயிருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த காப்பிரைட் இஷ்யூல இருந்தே வந்து எதுவுமே வந்து சரியா போல சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும். இந்த டீமு என்ன ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சேப்பாக்லையும் நம்மளை அடிச்சுட்டு இந்த இஷான் கிஷன் போட்ட ஆட்டத்துக்குலாம் இந்த டீம்லாம் கப்பு பக்கத்திலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதை நேற்று சூரியவன்ஷி பயங்கரமாக செஞ்சுட்டாரு. அண்ட் நேற்று சூரியவன்ஷி வந்து அடிச்ச அடியெல்லாம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆடின விதத்தை பார்த்துட்டே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அங்கேயே தோத்துட்டாங்க. ஏன்னா யாருக்குமே வந்து அங்கே பார்க்குறப்பே வந்து ஃபீல்டில் சுத்தமாக எனர்ஜியே இல்லை. ஆஃப் ஃபீல்ட்லேயும் காவியா மாறன்லாம் வந்து பார்க்க முடியல. அதுவும் அன்னைக்கு ஹைதராபாத் மேட்ச்ல என்ன பண்ணாங்க, க்ரௌடை பார்த்து அவங்களோட ஹோம் க்ரௌடே பார்த்து சைலண்டா இருக்க சொன்னாங்க. இப்போ அவங்க சொல்லவே தேவையில்லை, எல்லாரும் சைலண்டா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்ட்ல இவங்களுக்கு க்ரௌட் இருந்துச்சா தெரியல கைஸ். அப்புறம் எல்லாரும் வந்து சூரியவன்ஷி இந்த சிஎஸ்கே காண்டி தான் செஞ்சாரு, அவருக்குமே வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பிடிக்கல. சூரியவன்ஷி வந்து ஒரு தலை ஃபேன். லாஸ்ட் இயர் சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் ஆடினப்ப சூரியவன்ஷி வந்து தலையோட காலில் விழுந்திருப்பாரு. ஸோ அவரே வந்து பெரிய தலை ஃபேன். அண்ட் ஆல்சோ சூரியவன்ஷி வந்து ஆர்பிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேடியமுக்குலாம் வந்து போயிருக்காரு அவர் சின்ன வயசுல. ஸோ அவர் ஒரு பெரிய தலை ஃபேன். நீங்க சிஎஸ்கேவே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண அவர் சும்மா விடுவாரா? அவரே பர்சனலா வச்சு அவங்களை அடிச்சிட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கனெக்ட் பண்ணிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜடேஜா சும்மா விடுவாராடா எங்கள் தளபதி? அதுவும் சிஎஸ்கேவை நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் கப் அடிச்சிருவீங்களா? அதுவும் ஜடேஜா இருக்கப்ப அதான் ஜடேஜா செஞ்சாடுறா அப்படி இப்படின்னு சொல்லி ஜடேஜா கனெக்ஷனையும் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இப்படி எக்கச்சக்க கனெக்ஷன். பட் எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் கிட்ட இவங்க சிஎஸ்கேவை இது பண்ணிட்டாங்க அதனால இவங்களை அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே அது டுவார் டை மேட்ச், ஜெயிச்சாதான் டோர்னமெண்ட்டில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா அவங்க செய்யாமலே கை சுடுவாங்க. பட் அதுக்கப்புறம் நடந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம ஏற்ற மாதிரி நம்ம பேசி அவங்கள எப்படியெல்லாம் எஸ்ஆர்ஹெச் வந்து கடுப்பு கிளப்ப முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாதவங்களாம் வந்து இந்த மாதிரிலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களே வந்து பிளே ஆஃப் கூட வரல, எஸ்ஆர்ஹெச் வந்து பிளே ஆஃப்க்குலாம் வந்து போயிருக்காங்க, அவங்கள போய் இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து அப்படின்ற மாதிரிலாம். அப்போ இத்தனை வருஷமா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எங்களெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்களேடா, அதெல்லாம் என்னன்னு சொல்ல. நீங்கள் என்ன அப்போ 5 கப்பு அடிச்சிருந்தீங்களா, இல்லை இப்போ 5 கப்பு அடிச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு எங்களை பற்றி பேசுகிறீங்க? எவ்வளோ முடியுமோ பாரபட்சமே பார்க்காம க்ளீனாக எஸ்ஆர்ஹெச் வந்து ட்ரோல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. காப்பி ரைட் கொடுத்தது கூட ஓகே. என்னைக்கு ஃபேன்ஸே டைரெக்டாக பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு நீ சொன்னியோ அன்னைக்கே வந்து ஒன்று முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எதை கொடுத்தாலும் நீ வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நீ அன்னைக்கே டைரெக்டாக ஃபேன் பேஸோட தான் மிஸ் பண்ண. நீ வந்து டீமோடையோ இல்லை டீமில் இருக்க பிளேயர்ஸோட எதுவும் பண்ணல, ஃபேன்ஸை தானே பார்த்து போக சொன்னேன். அப்போ இப்போ திருப்பி தராங்க எல்லாரும், வாங்கிக்கோ வாயை மூடிட்டு.
ஓகே கைஸ், இப்போ நம்ம சூரியவன்ஷியை பத்தி பார்ப்போம். எப்படி கைஸ் ஒருத்தனால இப்படி பேட்டிங் ஆட முடியும்? அதுவும் இன்னும் 18 வயசு கூட ஆகல. ஆனா அடிக்கிற அடி ஒன்னு அப்படி இருக்கு. வீக்னஸே இல்ல, எப்படி அவுட் பண்றதுனே வந்து தெரியல. எல்லா பவுலர்ஸும் வந்து க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன பவுலர்ஸ்னாலும் பரவாயில்ல, வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ், பெரிய 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 பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் பயங்கர த்ரெட்டா இருக்கு. அந்த பவுலர்ஸே வந்து அசால்ட்டா வந்து டேக் டவுன் பண்றான். அப்பப்போ வந்து இதெல்லாம் உண்மையா இல்ல நம்மலாம் கனவுல இருக்கோமா அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஃபீல் பண்ண வைக்குது வன்ஷியோட பேட்டிங்கை பாக்குறப்ப. ஸோ எஸ், ஆர்ஆருக்கு வந்து கிரெடிட்ஸ் போய் ஆகணும். பிகாஸ் இப்படி ஒரு டேலண்ட்டு என்ன சும்மா எடுக்கிறாங்க போல. ஆர்ஆருக்கு வேற வேலையே இல்லை, சும்மா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சான்ஸ் கொடுக்கறதே வேலையா போச்சு. அவங்க இதே வந்து ஒரு வேலையை வந்து வச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். ஆனால் அது வந்து அவங்களுக்கு பயங்கரமா ரிவார்ட் பண்ணியிருக்கு. ரியான் பராகி இப்படி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அப்போ அவருக்கு கொஞ்சம் நிறைய வந்து ஏஜ் ஆயிருந்துச்சு. பட் வன்ஷியை வந்து சூரியவன்ஷியை வந்து கூட்டு வரப்ப சரி 14 வயசு எடுத்தா இந்த மார்க்கெட்டிங் காண்டி ஒரு சில விஷயங்களை வந்து பண்றாங்க போல, ஹெட்லைன்ஸ்லாம் வரலாம் அப்படின்றனால எடுக்கிறாங்க போல நினைச்சா அவங்க எடுத்ததுக்கான காரணமே வந்து வேறையா தெரியுது. இப்படி ஒரு 6 ஹிட்டரு, வீக்னஸே இல்லை, இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறான். அது இந்த வயசுல கண்டிப்பா எல்லா டீம்ஸும் இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவங்க லைனப்ல வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தவமே வந்து இருப்பாங்க. ஸோ சூரியவன்ஷிக்கான ட்ரேட் ஆஃபர்ஸ் ஒரு சில டீம்ஸ் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி சூரியவன்ஷியை அவங்க டீமுக்கு இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா டெஃபினட்டா இருக்கு. ஆனா அதை அக்செப்ட் பண்றதும் டிக்ளைன் பண்றதும் வந்து சூரியவன்ஷி கிட்ட தான் இருக்கு. சூரியவன்ஷி இந்த பாயிண்ட்ல ஆர்ஆர் கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணாலும் ஆர்ஆர் வந்து அதை செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை சூரியவன்ஷியை ஆர்ஆர் வந்து அடுத்து லைக் ரீடைன் பண்ணி ஃபுல்லா வந்து வச்சுக்கிறதுக்கு. பிகாஸ் இப்போ அடுத்து வேற டீம்ஸ்ல இருந்து அவர் கண்டிப்பா ஆஃபர்ஸ் வரதான் செய்யும். இவ்வளோ கோடி தரோம், அவ்வளோ கோடி தரோம், லைக் டிரான்ஸ்ஃபர் ஃபீயா இவ்வளோ பண்ணிக்கலாம், எங்கள் டீமுக்கு இவ்வளோ லெகசி இருக்கு, நீ வந்து எங்கள் டீமுக்கு ஆடு. ஆர்ஆர் கிட்ட என்ன இருக்கு, ஆர்ஆர்ல இருந்தா நீ ஒரு இந்த பிளேயரா தான் இருப்ப, எங்க டீமுக்கு வந்து ஆடினா நீ இன்னும் பயங்கர ஸ்டார் ஆயிருவ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் வந்து காட்ட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சூரியவன்ஷி வந்து கொஞ்சம் ஓகே, ஆர்ஆர் வந்து நம்மளுக்கு நினைச்ச மாதிரி வந்து பே பண்ணல. ஏன்னா இப்போ சூரியவன்ஷிக்கு வந்து ரொம்பவே கம்மியான ஒரு அமௌண்ட் தான் வந்து ஆர்ஆர் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன்ல எடுத்த அமௌண்ட் தான். இந்த மெகா ஆக்ஷன் டெஃபினட்டா ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சூரியவன்ஷிக்கு 18 crore ஸ்லாட்டை வந்து கொடுக்குறாங்களா ஆர்ஆர். சூரியவன்ஷி அதை ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பண்றாரா? அவர் டிமாண்ட் பண்ணி ஆர்ஆர் வந்து கொடுக்க மறுத்தா தென் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வேற டீமுக்கு சூரியவன்ஷி ஆடுறத. ஆர்ஆர் டெஃபினட்டா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சூரியவன்ஷி 18 crores 30 crores கேட்டாலும் வந்து கொடுக்குற ஒரு நிலைமையில தான் ஆர்ஆர் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் டெஃபினட்டா மும்பை மாதிரியான டீம்ஸ் கிட்ட இருந்து பயங்கர அக்ரெசிவான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து சூரியவன்ஷிக்கு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கைஸ். ஆனா அதுலலாம் வந்து மயங்கி சூரியவன்ஷி வந்து வந்துருவாரா இல்ல ஆர்ஆருக்கு தான் அவரோட லாயல்ட்டி இருக்க போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரு எம்ஐ பாண்டியாக்கே டிரான்ஸ்ஃபர் ஃபீயா 100 கோடி கொடுத்த ஒரு டீமு. ஸோ சூரியவன்ஷியெல்லாம் வந்து கூட்டு வரணும்னு நினைச்சா அவங்க என்ன மாதிரியான டீல்லாம் வந்து பேச வாய்ப்பு இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ ஆர்ஆர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சூரியவன்ஷியை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. அவரெல்லாம் வேற டீமுக்கெல்லாம் விட்டா அவ்வளோதான், ஆர்ஆர் வந்து ஒரு பெரிய ஃபம்பிளை வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டெஃபினட்டா சூரியவன்ஷி சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பெல்லாம் இல்லை. பட் அவர் கூட ஓப்பன் பண்ற ஜெயஸ்வால் அவருக்கு வந்து லைக் பெருசா ஒரு ஸ்பாட் லீட் வந்து கிடைக்க மாதிரி சூரியவன்ஷி ஆடுறனால. ஸோ அவர் அடுத்த வருஷம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எம்ஐ ஆர் சிஎஸ்கே வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வராரா ஜெயஸ்வால் அப்படின்ற மாதிரிலாம். நீங்க நினைக்கிறீங்க இஃப் நாட் ஆர்ஆர் எந்த டீம் சூரியவன்ஷிக்கு வந்து சூட் ஆகும் நல்லா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எந்த டீம் வந்து அக்ரெசிவான ட்ரேட் ஆஃபர்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் பார்க்குறேன். முகில். பை கைஸ்.